கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். தேவ ஜனமே, இந்த சம்பவம் நாம் எல்லோரும் நன்றாக அறிந்ததுதான். கெனசரேத் கடல் அருகே திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படி ஆர்வமாய் வருகிறார்கள். அப்படி அவர்கள் வருவதை பார்த்த தேவன் அங்கே இருந்த 2 படகுகளில் ஒன்றை தேர்வு செய்தார். அது சீமோனுடையதா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பின்பு அவர் அந்த படகை சற்று தள்ளி கொண்டு போகும்படி அவர் கேட்டுக்கொண்டு அந்த படவில் அமர்ந்து அவர் உபதேசித்தார், போதகம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனமே, ஆண்டவர் உபதேசித்த அநேக உபதேசங்களில் ஒன்று மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதுதான். ஒருவேளை அன்றைக்கும் அந்த பிரசங்கம் நடந்ததா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர் அங்கு பிரசங்கம் செய்தது உண்மை. அந்த பிரசங்கத்தை அந்த படகை ஓட்டி கொண்டிருந்தவனாகிய சீமோனும் கேட்டது உண்மை. ஆனால் அந்த பிரசங்கத்தின் நிமித்தம் அவன் மனம் திரும்பினதாக வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. பின்பு அங்கு ஒரு காரியம் நடக்கிறது. அவன் முழுவதும் பிரயாசப்பட்டதை பார்த்த தேவன் அவனுக்கு அற்புதத்தை செய்ய நினைத்து போதகம் பண்ணி முடித்த பின்பு அவனை நோக்கி, படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் நான் சொல்லுகிற இடத்தில் நீ வலையை போடு என்றார். அந்த வார்த்தையின்படியே அவன் போட்டான். வலை பிரிந்து போகத்தக்க ஆசீர்வாதத்தை பெற்றான். தேவ ஜனமே, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லுவார்கள்? உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் நாம் செய்கிற காரியம், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆனால் பேதுரு சற்று வித்தியாசமானவனாய் இருக்கிறான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல், நான் பாவியாய் இருக்கிறேனே, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறான். தேவ ஜனமே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய தகுதிக்கு மீறின ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவன் என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை. என்னுடைய படகில் அமர்ந்து நீர் பிரசங்கிக்கும் போது கூட நான் அதை கேட்கவில்லையே, பாவியாகத்தானே இருக்கிறேன், என்னுடைய பிரயாசங்கள் அதிகமாய்த்தான் இருந்தது, ஆனால் நான் பாவியாய் இருந்தேனே, எனக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறீரே, நான் உம்மை தேடி வரவில்லை, ஆனால் நீரே என்னை தேடி வந்து இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீரே, இதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திர அல்லவே, நான் பாவியா இருக்கும் போதே எனக்கு இவ்வளவு செய்கிறீரே, நான் பரிசுத்தவான் அல்ல, என்னை விட்டு போய்விடும் என்று கேட்கிறான். தேவ ஜனமே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சில நேரத்தில் பிரசங்கங்கள் செய்யாத மனம் திரும்புதல் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதன் மூலம் நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களில் எத்தனை பேர் அந்த அனுபவத்தின் வழியாக வந்திருக்கிறீர்கள்? நான் அநேக நேரத்தில் அதை உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் பரிசுத்தம் இல்லாமல் இப்படி ஜீவிக்கும் போதே எனக்கு இவ்வளவு நன்மை செய்கிறீரே, நான் பரிசுத்தமாயிருந்தால் எவ்வளவாய் செய்வீர் என்று யோசிக்கத்தக்க அளவிற்கு ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அதற்கு நீங்கள் நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அதற்கு நீங்கள் பாத்திரவான்களா என்று சற்று யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்களும் இந்த சீமோன் பேதுருவை போல, ஆண்டவரே, நான் பாவியானவள், எனக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறீரே என்று நன்றி சொல்ல தோன்றும். ஆகவே இந்த நாளில் அவர் செய்த அற்புதத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு தகுதி இல்லை என்றாலும் உங்களுக்கு அற்புதத்தை செய்தாரே, தகுதிப்படுத்தினாரே, அதை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.